குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நாம் கடந்த வகுப்பில் அணிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம், செயற்கூறுனா என்னன்னு பார்த்தோம். இந்த வகுப்பில் பிஹெச்பியோட நிபந்தனை கூற்றுகள் என்ன அப்படிங்கிறது படித்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம நிபந்தனை கூற்றுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க, நிபந்தனை கூற்றுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறப்ப ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறப்ப நம்ம ரெண்டு வழியில் போகலாம். ஒன்று நம்ம பஸ்ஸில் போகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம டூ வீலரில் போகலாம், இல்லை ட்ரெயினில் போகலாம், இல்லை பிளேனில் போகலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய தேர். ஓகேங்களா? ஒரு இலக்கை அடைவதற்கு பல வழிகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் ஒரு டிபெண்ட்ஸ் அப் அந்த கண்டிஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விடையை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுக்கேன். ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 10ங்கிறது ஈவன் நம்பரா? எஸ், 10ங்கிறது இரட்டைப்படை எண் தான். எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த எண்ணை 2ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 0 வந்தால் அது என்னது? இரட்டைப்படை எண். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஒற்றைப்படை எண். ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போது ஒரு எண் இரட்டை எண்ணா அல்லது ஒற்றை எண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கண்டிஷனை பொறுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த கண்டிஷன்லாம் எப்படி பிஹெச்பியில் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நிபந்தனை கூற்றுகளின் வழியாக தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? வாங்க பாடத்துக்கு போகலாம். இப்போ நிபந்தனை கூற்றுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை வகையான நிபந்தனை கூற்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தி எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த பாடத்தோட தலைப்பு. சரிங்களா? இப்போ பாருங்க, நிபந்தனை கூற்றுகளோட அவசியம் என்ன அப்படின்னு பார்க்குறது தான். சரிங்களா? இப்போ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் பயனர் விரும்பும் வகையில் சரி அல்லது தவறு என மதிப்பிடும் வெளிப்பாடுகளின் வடிவத்தில் சோதனை நிலைமைகளை உருவாக்கலாம் மற்றும் இந்த முடிவின் அடிப்படையில் சில செயல்களை செய்யலாம். ஒரு முடிவின் அடிப்படையில் ஒரு செயல்களை செய்வதற்கு காரணமான கூற்றுகள் தான் நிபந்தனை கூற்றுகள் அப்படி சொல்லுவாங்க. அதை சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நிரலின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு தாவுவதற்கு காரணமான கூற்றுகள் இந்த நிபந்தனை கூற்றுகள் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இங்க கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வணிகத்துறையில் பல்வேறு முடிவுகளுக்கு ஏற்ப பல்வேறு செயல்பாடுகளை குறிமுறை எழுதும் போது பல முறை நிபந்தனை கூற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன். சரிங்களா? ஒரு நிபந்தனைக்கு ஏற்றவாறு பயண சில முடிவுகளை எடுப்பதற்காக பயன்படக்கூடிய கூற்றுகள் எல்லாமே நிபந்தனை கூற்றுகள் தான். இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் பிஹெச்பியில் என்ன மாதிரியான நிபந்தனை கூற்றுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஃப் கூற்று, அடுத்தது இஃப் எல்ஸ் கூற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இஃப் எல்ஸ் இஃப் கூற்று, பாருங்க இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் இஃப் கூற்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ், அப்புறம் இஃப் கூற்று அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஃப் கூற்று அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் கூற்று என்ன மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுதோ, இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் கூற்றுல என்ன மாதிரி சின்டாக்ஸ் கொண்டு இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த இஃப் கூற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூற்றுகளை ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் அடிப்படையில் பயனர் விரும்பும் வகையில் செயல்படுத்துவது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப்னு போட்டுட்டு அதுக்கான கண்டிஷன் எழுதிடணும். அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான வெளியீடு வரணுங்கிறத இங்கே எழுதிடணும். சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும், ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ பிஹெச்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும், ஒரு வேரியபிளை எப்படி நம்ம போடுவோம் பிஹெச்பியில். ஸோ டாலர் சிம்பிள் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டு அந்த வேரியபிள் நேமை போடுவோம். அப்போ இந்த இடத்துல பாஸ் மார்க் அப்படிங்கிறது தான் வேரியபிள் நேம். இங்கே 35 கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாஸ் மார்க் அப்படிங்கிற வேரியபிளுக்கு மதிப்பு 35, ஸ்டூடெண்ட் மார்க் அப்படிங்கிறதுக்கு 70. இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுறாங்க பாருங்க. சரிங்களா? இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெரியும், சரி, இங்க ஒரு கண்டிஷன் எழுதுறாங்க பாருங்க. ஸ்டூடெண்ட் மார்க்
greater than or equal student mark greater than or equal to pass mark. அப்போ ஸ்டூடெண்ட் மார்க் என்ன இங்க 70. இங்க ஸ்டூடெண்ட் மார்க் அப்படிங்கிறது 70 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70. இங்க பாஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து 35. ஓகே, இப்போ கண்டிஷன் பார்க்கணும். 35ங்கிறது வந்து 70ங்கிறது வந்து greater than equal to 35. எஸ், கண்டிஷன் ட்ரூ. ஆமாம், 70ங்கிறது 35 விட பெருசு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனாலும் கூட, சரிங்களா, ஒரு கண்டிஷன் ஓகேனா கூட என்ன ஆகும், இன்னொரு கண்டிஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க, ஸோ 70 என்பது 35 பெருசு தான். அப்போ என்ன ஆகும், அவுட்புட்டில் த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன் அப்படின்னு வரும். ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, அப்போ ஒரே ஒரு இஃப் கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்து அது கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா, சரிங்களா. அப்போ இஃப் கூட்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க சொல்றாங்க, இஃப் கூட்டோட டெஃபினிஷன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூற்றுகளை ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை அடிப்படையில் பயண விரும்புகையில் செயல்படுத்துவது அப்படின்றாங்க. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூற்றுகளை, பாருங்க இங்க ஒரு கூற்று தான் இருக்கு. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூற்றுகளை நிபந்தனை அடிப்படையில் செயல்படுத்துவது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அடுத்தது வாங்குவோம், இஃப் எல்ஸ் கூற்று. இது இரண்டு அல்லது இதுவும் அதே தான். பாருங்க, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூற்றுகளை ஒரு குறிப்பிட்ட சேம் டெஃபினிஷன், அங்க ஒரே ஒரு தான், இங்க வந்து எல்ஸ் பார்ட் ஒன்று கொடுப்பாங்க. பாருங்க, இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் பட்சத்தில் இது எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கும் பட்சத்தில் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இப்போ அதே எக்ஸாம்பிள் பாருங்க, பாஸ் மார்க் 35, ஸ்டூடெண்ட் மார்க் 70, சேம் கண்டிஷன், பாஸ் மார்க் ஈக்குவல் டு 35 அப்படியே போடுங்க, தென் ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 17 போடுங்க, கண்டிஷன் ட்ரூ. அப்போ த ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன். அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ சப்போஸ் ஸ்டூடெண்ட் மார்க் வந்து ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் மார்க் ஓகே, இங்கே ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 70, பாஸ் மார்க் ஈக்குவல் 35 கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போஸ் ஸ்டூடெண்ட் மார்க் வந்து இந்த ஸ்டூடெண்ட் மார்க் வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கோமே, ஸ்டூடெண்ட் மார்க் 20ன்னு வச்சுட்டோம்னா, அப்போ 20 என்பது 35 பெருசா, கண்டிஷன் ஃபெயில். அப்போ இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட், ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன் அப்படின்னு வரும். சரிங்களா, இங்கே பாருங்க, இந்த அவங்க கொடுத்த ப்ரோக்ராமில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து இது அவுட்புட் வந்து த ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன் தான் வரும். இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க, இப்போ ஸ்டூடெண்ட் பாஸ் மார்க் ஈக்குவல் டு 35, ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன். இப்போ 20ன்னு கொடுத்தேன்னா இங்கே 20 வரும், ஸ்டூடெண்ட் மார்க் வேறு 20 வரும், பாஸ் மார்க் வந்து 35 வரும். அப்போ செக் பண்ணுறாங்க, 20ங்கிறது 35 பெருசா இல்லை. அப்போது இந்த இடத்துல இஃப் பார்ட் வந்து ஒர்க் ஆகாது, எல்ஸ் பார்ட் தான் இருக்கும். அப்போ கொடுக்கப்பட்ட நிபந்தனை சரியெனில் இப்பகுதியும், தவறு எனில் எல்ஸ் பகுதியும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு இந்த இடத்துல 20ன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் த ப்ரமோஷன் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ரைட். இது இஃப் எல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இஃப் எல்ஸ் கூற்று. இங்கே பாருங்க, ஒரு இஃப் அப்புறம் எல்ஸ் கூற்று என்பது இஃப் எல்ஸ் கூற்றுகளின் கலவை. இது ஒரு பாயிண்டா நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, இஃப் எல்ஸ் கூற்றுகளின் கலவை. இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைகளாய் சோதிக்க முடியும், இது இம்பார்ட்டன்ட். இப்போ இஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இஃப் எல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் எல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைகளை சோதிக்க முடியும் அப்படின்றாங்க. கண்டிஷன் நிறைய நீங்கள் கொடுக்கலாம். பாருங்க, இஃப் கொடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்க, அது ட்ரூவாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இது 1வது கண்டிஷன் வச்சுக்கோங்க. 1வது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, 1வது ஸ்டேட்மெண்ட் வச்சுப்போம். ஸோ 2வது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, தென் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னா. இங்கே எப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டுமே தவறும் பட்சத்தில் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நமக்கு தெரியும் PHP எப்படி ஓப்பன் பண்ணுவோம், ஒரு லெஸ் தென் போட்டு ஒரு
சாரி ஒரு கிரேட் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். இதுதான் பிஹெச்பி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், எப்பவுமே டாலர் சிம்பிள் போட்டு. ஸோ வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போடுவோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் பாஸ் மார்க் எழுதலாம். அது கரெக்டாக வேரியபிள் 35, ஃபர்ஸ்ட் மார்க் 60, ஸ்டூடெண்ட் மார்க் 70. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஸ்டூடெண்ட் மார்க் என்ன? 70. ஸ்டூடெண்ட் மார்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 70. ஓகே, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70. பாருங்க, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 70. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னும் போது 60. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இந்த கண்டிஷன் ட்ரூ. சரியா, 70 என்பது 60 பெருசு தான். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் த ப்ரொமோஷன் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, ஒருவேளை இதை வந்து என்ன பண்ணலாம், இது 60 மாற்றுவோமா, இல்லைன்னா இது வந்து ஒரு 20 மாற்றுவோம். இந்த 20 மாற்றிட்டீங்கன்னா 20 less than equal to 60யா? கண்டிப்பாக greater than equal to 60. 20 என்பது 60 பெருசா இல்லை, அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுது. எல்சி திரும்ப ஸ்டூடெண்ட் மார்க் என்ன 20ன்னு போட்டிருக்கேன். 20 greater than equal to பாஸ் மார்க்கா 35? கண்டிப்பாக இல்லை, இதுவும் கண்டிஷன் ஃபெயில். ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். 20 என்பது 60 சின்னது, அப்போ இதுவும் ரன் ஆகாது, தப்பு. அப்போ 20 35 பெருசா இல்லை, இதுவும் தப்பு. அப்போ the student is not eligible for the promotion அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். if else if அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது C++ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து படிங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஸ்டூடெண்ட். இது நிபந்தனை கூற்றுக்கான பாடம் தான். நம்ம சிம்பிளான ஒரு பாடம், சின்ன சின்ன லெசன்ஸ் தான் முடிச்சிருப்பாங்க. சரிங்களா, இப்போ பாருங்க, இப்போ என்னென்ன பார்த்தோம் நம்ம, if else அடுத்து நம்ம பார்க்கணும். இதே முடிச்சு விட்டுருவோம். ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கீவேர்ட்ஸை சொல்லுவாங்க. இது ஸ்விட்சுக்கான சின்டெக்ஸ் பாருங்களேன். பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் பல்வேறு செயல்களை செய்ய பயன்படுகிறது, அதான் அர்த்தம். சரிங்களா, இது ஒரு கிளை பிரிப்பு கூட்டுன்னு சொல்லிட்டு C++ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பல்வேறு நிபந்தனை பாருங்க. ஸ்விட்ச் அப்படின்னு எழுதிடணும். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல என்ன கண்டிஷனை பாஸ் பண்ண போறோம் அந்த அந்த பாஸ் பண்ணுறோம் அதை கொடுத்துடணும். சப்போஸ் இங்கே 1 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இங்கே லேபிள் 1 2 3 4 அந்த மாதிரி கொடுத்துட்டே வருவோம். இங்கே பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். கேஸ்ன்னு எழுதிடும். ஃபர்ஸ்ட் லேபிள் 1, லேபிள் 2, லேபிள் 3, லேபிள் 4 அது மாதிரி எழுதிட்டே போகலாம். அப் டு n வரைக்கும் எழுதிட்டே போகலாம். கீழே பாருங்களேன், கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். இல்லை நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3, அப்புறம் ஒரு பிரேக். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எழுதலாம். இது பார்த்தோன்னே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். இல்லை பாருங்க, ஜஸ்ட் ஸ்விட்ச் SWITCH ஸ்விட்ச்னு எழுதிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் n, தென் ஓப்பன் ப்ராக்கெட் கேஸ்ன்னு எழுதணும். CASE கேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கேஸ் 1 அப்படின்னு கொடுத்து ஒரு கோலன் வச்சுட்டு இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பிரேக். அவ்வளோதான். அதே மாதிரி கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5 அப் டு வரைக்கும் போட்டுட்டு எது வரைக்கும் போகிறேன் போட்டுட்டு அப்புறம் டிஃபால்ட் கொடுத்துட்டு டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறாங்க பாருங்களேன். PHP ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுவிட்சுக்குள்ள இந்த பாஸ் பண்ணுறாங்க ஃபேவரட் கலரை. அப்போ என்ன அர்த்தம்னா, எங்கே ரெட்டு மேட்ச் ஆகுதோ அதுதான் அவுட்புட் ஆகும். இப்போ பாருங்க, கேஸ் ரெட் யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட், கேஸ் ப்ளூ யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ, கேஸ் கிரீன் யுவர் ஃபேவரட் கலர் இஸ் கிரீன். இப்போ டிஃபால்ட். இப்போ சப்போஸ் இங்கே நான் ரெட்டுங்க கொடுத்ததால ஃபர்ஸ்ட் கேஸ் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ கேஸ் ரெட்டு, ஆமாம் ரெட்டு, அப்போ அவுட்புட் வந்து இதான் வரும், யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட். ஒருவேளை நாங்கள் ரெட்டுக்கு பதிலாக அழிச்சிட்டு க்ரீன் அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோ, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் உள்ள வரும், இங்கே க்ரீன் பாஸ் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகும், க்ரீன் பாஸ் ஆகும். அப்போ கேஸ் ரெட்டா, ரெட்டு க்ரீன் இல்லை, அப்போ பிரேக் பண்ணுவோன்னே இது கட் ஆகிடும். அடுத்தது வருது ப்ளூ, ஆனால் அது க்ரீன், அப்போ இதுவும் கட் ஆகிடும். அப்புறம் இங்கே வருது கேஸ் க்ரீன், எஸ் க்ரீன், இங்கேயும் க்ரீன், அப்போ யுவர் ஃபேவரட் கலர் இஸ் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு PHP பயன்படுது அப்படிங்கிறதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட், இந்த பாடத்தோட கான்செப்ட் இதுதான். ஸோ ஸ்விட்ச்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இஃப் எல்ஸ் கூற்று பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாக தான் இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
நிபந்தனை கூற்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன லெசன்ஸ். ஸோ தொடர்ந்து பாருங்க, படிங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.